ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேணுகா சமையல். சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கான அரிசி அளந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசியை அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3ஆவது தடவை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி 20 நிமிஷம் ஊறணும். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கணும். குக்கரை வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூனை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பட்டை லவங்கம் எல்லாம் பொன்னிறமாக வந்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் எடுத்துங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன். இது பொன்னிறமாக வர மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பார்த்தோம்னா கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கலாம். இதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டு வதங்கினா சீக்கிரம் வதங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்தா மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1
டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் போடுற அரிசிக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். சில அரிசி பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும், அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இந்த அரிசி கொஞ்சம் கனமாக இருக்கிறதால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பும் காரமும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி காரமும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இது மறுபடியும் கொதி வரட்டும். இது கொதிச்சிடுச்சு. ஒரு அரை லெமனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். லெமன் சைஸ் சின்னதாக இருக்கிறதால நான் 1 லெமன் பிழிறேன். பெருசாக இருந்தால் அரை லெமன் போடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு விசில் போட்டுங்க. ஒரு விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், அரிசிலாம் கூட நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது சமையல் குறிப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.